ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஹனுமனின் ஸ்ரீராம பக்தி பற்றி பார்க்கலாம். அஞ்சனை மைந்தனான ஹனுமனுக்கு ஸ்ரீராமர் என்றால் தன் உயிருக்கும் மேலான உயிர். அப்படி ஒரு பக்தி ஹனுமனுக்கு. தன் உள்ளத்தில் கோவில் கட்டி குடிவைத்துள்ள கோதண்ட ராமரை யுகம் யுகமாக தனது நெஞ்சினிலே சுமக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை மீண்டும் ஒரு முறை இந்த மண் மீது தரிசிக்கும் ஆசையில் ஹனுமன் தற்போது ஆந்திராவில் உள்ள அகோபிலம் திருத்தலத்தில் ஒரு கருங்காலி மரத்தின் அடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். நீண்ட நெடும் காலம் தொடர்ந்த அந்த தவத்தை அன்று நிறைவு செய்ய முடிவு செய்தார் பரமாத்மா. அது மட்டுமா, தன் அன்புக்குரிய அடியவனாம் ஹனுமனுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்கவும் ஆசை கொண்டார். சூரியகோட்டி பிரகாசத்துடன் வாயு மைந்தனின் முன் திருக்காட்சி தந்தார். ஆவலுடன் கண் விழித்தார் ஹனுமான். மறுகணம் அவர் புருவங்கள் உயர்ந்தன. தேவர்களும் ரிஷிகளும் தவமாய் தவம் கிடந்தும் கிடைக்காத பகவானின் தரிசனத்தால் மகிழ்வதற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தார் வாயுவின் மகனான ஸ்ரீ ஹனுமான். ஏனென்றால் ஸ்ரீராமனை தரிசிக்கும் ஆவலுடன் கண் திறந்தால் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமுமாக ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அல்லவா காட்சி தருகிறார். ஸ்ரீராமனை காணாத ஏமாற்றத்தால் ஹனுமனின் முகம் வாடிப்போனது. என் ராமன், என் ஸ்ரீராமன் எங்கே என்பது போல ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் திருமுகத்தை நோக்கினார் ஹனுமான். நானும் ஸ்ரீராமரும் ஒருவர்தானே என்று ஹனுமனிடம் சொல்வது போல தலையசைத்து புன்னகைத்தார் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. அந்த இறைமொழி புரிந்தது என்றாலும் அஞ்சனை மைந்தனுக்கு மனம் ஒப்பவே இல்லை. அழகின் உறைவிடமான எனது ஸ்ரீராமர் எங்கே? கோரை பற்களும் கோர முகமும் கொண்ட இவர் எங்கே? கருணை பொழியும் ஸ்ரீராமரின் திருமுகம் பகைவரையும் ஈர்க்குமே. அவரும் இவரும் ஒருவரே என்பதை எப்படி ஏற்க முடியும்? ஹனுமனின் மனம் குழம்பியது. அப்போதும் குழப்பம் தீரவில்லை. அசுரர்களையே குலை நடுங்கச் செய்த தலம் இது. அரக்கர் தலைவன் ஹிரண்யகசிபுவின் கதை முடித்த தலம் இது. இங்கு உக்கிரமான இந்த கோலத்தில் அருள்வதே சிறப்பு என்ற பரம்பொருளின் எண்ணம் ஸ்ரீராம பக்தியால் ஹனுமனுக்கு புரியவில்லையோ? ஸ்ரீராமர் எனும் வடிவில் பரம்பொருளை ஆராதித்து பழக்கப்பட்ட அவரது மனம் இவரும் அவரும் ஒன்றே என்று ஏற்க மறுத்தது. விண்ணும் மண்ணும், இந்த பால்வெளியும், பஞ்சபூதங்களும், சர்வ மார்க்கங்களும், சகல தேவர்களும் எனது அம்சமே. அணு முதல் அண்டப கிரண்டம் அனைத்தும் எனது சாநித்தியமே. இது வேறு அது வேறு என்ற பாகுபாடு இங்கு இல்லை என்பதை ஹனுமனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் உணர்த்த எண்ணிய அந்த பரமாத்மா ஒரு காரியம் செய்தார். திருக்கரத்தில் வில்லேந்தி காட்சி தந்தார். நன்றாக என்னை உற்றுப்பார் என்று ஆணையிட்டார். ஹனுமனும் உற்று நோக்கினார். ஸ்ரீ நரசிம்மரும் ஸ்ரீராமரும் நாராயணனின், அந்த ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம்தான் என்பதை ஹனுமானுக்கு விளக்கும் விதமாக சிரத்துக்கு மேல் ஆதிசேஷன் படம் விரித்து குடைப்பிடிக்க வலது கரத்தில் சக்கரமும் இடது கரத்தில் கோதண்டமும் திகழ அற்புதமாய் அருட்காட்சி தந்தார் ஸ்ரீ நரசிம்மர். ஹனுமனுக்கு உண்மை புரிந்தது. தான் போற்றும் பரம்பொருளே இவர்தான் என்று உணர்ந்தார். கண்ணீர் மல்க நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார். ஹனுமனுக்கு அன்று காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்மரை வில்லேந்திய அதே திருக்கோலத்தில் இன்றைக்கும் நாம் அகோபிலத்தில் தரிசிக்கலாம். கருங்காலி மரத்தடியில் ஸ்ரீ ஹனுமனுக்கு காட்சி தந்ததால் இந்த ஸ்ரீ நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்ற திருநாமம். கரஞ்சை என்றால் கருங்காலி என்று பொருள். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். மேலும் ஒரு கதை. ஹனுமனுக்கு யார் உண்மையான ராம பக்தர் என்பதை விளக்கிய ஸ்ரீராமர். ராமாயண புராணத்தின்படி ஹனுமனே ஸ்ரீராமனின் தீவிர பக்தன், ராம சேவகன் என பெயர் பெற்றவர். ராமநாமத்தின் மகிமையை உலகிற்கு உணர்த்தியவரும் ஹனுமான் தான். ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஹனுமன் நிச்சயமாக வருவார் என்பதால் தான் ராமாயணம் ஸ்ரீராமநாமம் பாராயணம் செய்யும் இடங்களிலெல்லாம் ஹனுமனுக்காக ஆசனம் ஒன்றை அமைத்து வைக்கும் முறை இன்றும் வழக்கத்தில் உள்ளது. ஹனுமனை விடவும் தீவிர ராம பக்தர் யார் என்று ஸ்ரீராமரே ஹனுமனுக்கு விளக்கியுள்ளார்.
ஸ்ரீராமர் எப்படி திருமாலின் அவதாரமோ அதே போல ஹனுமனும் சிவபெருமானின் ருத்ர வடிவமாவார். புனிதமான ராம அவதாரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்ய சிவபெருமானை விரும்பியதால் ராம அவதாரத்தில் சிவபெருமான் அஞ்சனையின் மைந்தனாக அவதரித்து ராம சேவை செய்தார் என புராணங்கள் கூறுகின்றன. தீவிர ராம பக்தர் யார் என்று கேட்டால் நம் அனைவருக்குமே தெரியும், அது ஹனுமான் தான் என்று. ராம அவதாரம் முடிந்து வைகுண்டத்திற்கு புறப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹனுமனையும் தன்னுடன் வரும்படி அழைத்தார். ஆனால் வைகுண்டம் சென்றால் நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக மாறிவிடுவீர்கள். ராமநாமம் ஒலிக்கும் இடத்திலேயேதான் நான் இருந்து ராம சேவை செய்வதே வைகுண்டத்தில் இருப்பதை விட பேரின்பம் என கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியையே வேண்டாம் என மறுத்தவர் ஹனுமான். ராமநாமத்தின் சுவையில்லாத எந்த பொருளையும் தான் ஏற்பதில்லை. என் சீதாதேவி கொடுத்த முத்து மாலையையே சோதித்து பார்த்தவர் அவர். அப்படிப்பட்ட ஹனுமனை விட ராமரின் மீது அதிக பக்தி கொண்டவர் யாராவது இருக்க முடியுமா என்ற கேள்விதான் நமக்கும் எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் ஹனுமனை விட ஸ்ரீராமரின் உண்மையான பக்தன் ஒருவன் இருக்கிறார். அவர் யார் என்பதை ஸ்ரீராமரே அவருக்கு விளக்கியுள்ளார். ஒரு முறை தீவிர ஹனுமனின் பக்தன் ஒருவனுக்கு பரமபதம் விளையாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அவருடன் விளையாடுவதற்கு யாரும் இல்லை. அதனால் ஹனுமனே தன்னுடன் வந்து பரமபதம் விளையாட வேண்டும் என ஆசைப்பட்டார் பக்தர். இதற்காக ஹனுமனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவர் முன் தோன்றிய ஹனுமான் தனது ஆசையை சொன்னார். பக்தனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக பரமபதம் விளையாட ஹனுமனும் ஒப்புக்கொண்டார். அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார். தன்னுடன் விளையாடும்போது ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அதற்காக வருத்தப்படக்கூடாது. இதற்கு சம்மதித்தால்தான் விளையாட வருவதாக கூறினார் ஹனுமான். இதற்கு ஒப்புக்கொண்டான் பக்தன். இருவரும் விளையாட்டை துவங்கினார்கள். ஜெய் ஸ்ரீராம் எனச் சொல்லி பகடையை உருட்டத் துவங்கினார் ஹனுமான். ஜெய் ஹனுமான் எனச் சொல்லி பக்தரும் பகடையை உருட்டினார். விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் பக்தனே வெற்றி பெற்றான். சரி, அடுத்த முறை ஜெயிக்கலாம் என ஹனுமானும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து விளையாடினார். இறுதி வரை பக்தனே வெற்றி பெற்றார். மனம் உடைந்து போன ஹனுமான், சுவாமி, தங்களின் நாமத்தை உச்சரிக்கும் எனக்கு தோல்வியா என மனம் கலங்கி ஸ்ரீராமரிடம் முறையிட்டார். அப்போது அவர் முன் தோன்றினார் ஸ்ரீராமர். ஹனுமனே, நீ என்னுடைய பக்தன். அதனால் உன்னிடம் என்னுடைய சக்தி மட்டுமே உள்ளது. ஆனால் அவனோ என்னுடைய நாமத்தை சொல்லும் உன்னுடைய பக்தன். அதனால் அவனிடம் நம் இருவருடைய சக்தியும் இணைந்து உள்ளது. அதனால்தான் வெற்றி அவன் பக்கம் உள்ளது. இதுவே அவன் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்று கூறினார். என்னிடம் மட்டுமே பக்தி செலுத்துபவன் என்னுடைய பக்தன் ஆக மாட்டான். என்னிடம் பக்தி செலுத்தும் பக்தனிடம் பக்தி செலுத்துபவர் எவரோ அவர் என்னுடைய சிறந்த பக்தராவார் என்றார் ஸ்ரீராமர். ஆதி புராணத்தில் இவ்வாறு ஸ்ரீராமபிரான் சொன்னதாக குறிப்பிடப்படுகிறது. ஏ மே பக்த ஜனா பார்த்தனே மே பக்தாச தே ஜனா மத் பக்தனாஞ்சயே பக்தா தேமே பக்ததமா மதா என்று ஆதி புராணத்தில் ஸ்ரீராமபிரான் சொன்னதாக கூறப்பட்டுள்ளது. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.